70 வயசு ஆனாலுமே இல்லைங்க. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சத்து மாவில் செஞ்ச கஞ்சியோ இல்லை கூழோ நம்ம சாப்பிட்டு போனோம். இது 7 தான் சிறுதானியங்கள்ன்றது. இதில் நம்ம கம்பு, கேப்பை, சோளம், மக்காச்சோளம் போட்டிருக்கோம். பாரம்பரிய அரிசிகளில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணி அரைச்சிடலாம். இதை சலிச்சு இது பண்ணி வச்சிட்டோம்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா சத்து மாவு எப்படி ரெடி பண்ண பார்க்க போகிறோம். இன்றைக்கி சத்து மாவில் மகிழ் ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி அவங்க பார்த்திங்கன்னா மதுரையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு யங் என்டர்ப்ரனர். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி சத்து மாவு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எப்படிலாம் சாப்பிட்லாம், என்னென்ன தானியங்கள் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லைவாக அவங்க கம்பெனி விசிட் பண்ணதிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேஷ் அழகிரி. எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி. நாங்கள் மதுரையில் இருக்கோங்க. இப்போ எங்களோட இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடலாம். பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்க அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கு ஷேர் ஆட்டோ கூட இருக்குங்க. ஜீவா நகர் ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டு பாண்டியன் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நடந்து வந்தோன்னா நம்மளோட கம்பெனியை ரீச் பண்ணிடலாங்க. அந்த காலத்துலலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஒரு 70 வயசு ஆனாலுமே எவ்வளோ வேகமாக நடப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில நம்ம ஒரு 30 வயசு ஆனவங்களுக்கே கால் வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி நிறையா பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு எல்லாமே நம்மளோட உணவு முறை தாங்க காரணம். அந்த காலத்தில் உணவே மருந்து அப்படின்ற முறையில் தான் உணவை எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படியா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? கண்டிப்பாக இல்லைங்க. அதுக்கு தான் நானும் என்னோட அக்காவும் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா இடத்துக்கு எங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அப்போ போகும்போது எல்லாமே நிறைய பேர் உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு சரியாகவே சாப்பிட மாட்டேன்றாங்க, வயசுக்கேற்ற உடம்பு இல்லை, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம வீடுகளில் நம்ம ரெகுலராகவே செஞ்சுக்கிட்டு இருக்க உணவுகளை ஏன் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சுங்க. அதனால தான் நாங்கள் எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம். அதுவும் சிறுதானியங்களை பயன்படுத்தி செய்ய ஆரம்பித்தோங்க. எங்களோட முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்து மாவுங்க. இதில் 27 தானியங்கள் கலந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் 27 தான் கலக்கணும்னு இல்லைங்க. உங்களுக்கு விருப்பமாக என்னென்ன தானியங்கள் வேணும்னாலும் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நிறைய பேர் எனக்கே சத்து மாவு செய்ய தெரியும், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கே செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சிறந்ததுங்க. ஒருவேளை உங்களால் அது செய்ய முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த 27 தானியங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே வறுத்து அரைச்சிக்கிட்டு இருக்கோங்க. இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவோ கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு எந்த முறையில் ஆரோக்கியமாக தயாரிப்போமோ அதே முறையில் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், இந்த மாதிரி சத்து மாவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வச்சிருவோம் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாதுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம சத்து மாவை ரெகுலர் டயட்டில் ஃபாலோ பண்ணலாம். ஏன் இது சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சத்து மாவில் செஞ்ச கஞ்சியோ இல்லை கூழோ நம்ம சாப்பிட்டு போனோம் அப்படின்னா குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு பசிக்கவே பசிக்காது. நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாக அதுவே கொடுத்துரும். அந்த சமயத்தில் நம்ம எந்த உணவுப் பொருட்களையோ நொறுக்கு தீனியோ நம்ம சாப்பிடாம கண்ட்ரோல் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கும்போதே உங்களுக்கு உடல் எடையை குறையிறதுக்கு ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டாக தான் ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. தேவையில்லாத அந்த புரோட்டீன் மிக்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்து தான் உடல் எடையை குறைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம நார்மலான உணவு முறைகளை வச்சு நம்மளால் உடல் எடையை குறைக்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட சத்து மாவை எடுத்துக்கலாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கஞ்சியாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சத்து மாவை தோசை மாவோட கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்லை இடியாப்பம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்குங்க. இதே குழந்தைங்க நம்ம வீட்டில் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். ஆனால் ஒரு தடவை செஞ்சு கொடுப்போம், 2 தடவை செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக நம்ம இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, அதோட 2 ஸ்பூன் இந்த சத்து மாவையும் கலந்து இட்லியாவோ தோசையாவோ கலந்து கொடுத்துடலாம். சரி, எப்பவுமே இதே தான் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி இதெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த சப்பாத்தி மாவோடையோ இல்லை பூரி மாவோடையோ இந்த சத்து மாவை கொஞ்சம் கலந்து மல்டிகிரெயின் ஆட்டா அப்படின்ற மாதிரி நம்ம இதை கொடுக்கலாங்க. அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க. இதில் நம்ம 27 தானியங்கள் கலந்துருக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு, கேப்பை, வெள்ளைச்சோளம், மக்காச்சோளம், பார்லி அரிசி, சம்பா கோதுமை, பொரிகடலை, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள சம்பா அவல், பாசி பயறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, அக்ரூட் பருப்பு, சுக்கு, ஏலக்காய், இது எல்லாமே நம்ம கலந்துருப்போங்க. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ நம்ம சத்து மாவை பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கையிலேயே வறுத்து அரைக்கக்கூடியதுங்க. இதில் மிஷின் ரோஸ்டிங்கோ அதே மாதிரி கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி தயார் பண்ணுறோமோ அதே முறையில் தயார் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த சத்து மாவை நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம் அப்படின்றது கிடையாதுங்க. கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம், அதே சமயத்தில் பாலூட்டும் தாய்மார்களும் இதை சாப்பிட்லாங்க. அப்படி அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. வாங்க சத்து மாவில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம லைவாகவே பார்ப்போங்க. இப்போ நிறைய பெண்கள் வந்து வீட்டிலையே சத்து மாவு தயார் பண்ணுவீங்க. ஒரு சிலர் நவதானியங்களாகவும் பண்ணலாம், இல்லை 17 ஐட்டம் 20 ஐட்டம் 30 40 அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுறீங்க, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் முறைப்படி ஒரு 27 தானியங்கள், அதாவது சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள், பயறு வகைகள், நட்ஸ் வகைகள், இது எல்லாமே போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சிறுதானியங்களில் பார்த்திங்கன்னா கம்பு, கேப்பை, சோளம், குதிரவாளி, திணை, சாமை, வரகு, இது 7 தான் சிறுதானியங்கள்ன்றது. இதில் நம்ம கம்பு, கேப்பை, சோளம், மக்காச்சோளம் போட்டிருக்கோம். பாரம்பரிய அரிசிகளில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பார்லி அரிசி. பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா உளுந்தம்பயிறு, பாசிப்பயிறு, காணப்பயிறு, சம்பா கோதுமை, இந்த மாதிரிலாம் சேர்த்துருக்கோம். இது தவிர பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், சுக்கு, ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு வரும்போது அந்த மணங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வறுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. இந்த சிறுதானியங்களில் வந்து ரொம்ப கருக வறுத்துட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம மிதமான தீயில வச்சுட்டு மெதுவாக தான் வறுக்கணும். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். அதை சிரமம் பார்க்காம நம்ம வறுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கூழ் மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சத்து மாவை. அவங்க வந்து புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இடியாப்ப மாவோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல வகைகளில் சத்து மாவு பயன்படுது. இதை வந்து சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பாலில் ஆற்றி கொடுத்துடலாம், இல்லை கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம். இப்போ உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க வந்து சத்து மாவை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூழ் மாதிரி எடுத்து குடிச்சிக்கலாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு. இதில் வந்து கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் நிறைய இருக்கும். பெண்களுக்கு ஏற்படுற ரத்த சோகனையை போக்குறதே வந்து இந்த கம்பு, கேப்பை, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். அதனால முறைப்படி நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னம்னா அருமையான சத்து மாவும் நம்மளே ரெடி பண்ணலாங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணுங்க. உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மகிட்ட கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், ஆர்டர் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து சத்து மாவில் கூழ் எப்படி செய்கிறதுன்றதையும் குழந்தைகளுக்கு பாலில் எப்படி ஆற்றி கொடுக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்களும் வாங்கி அதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான உணவு நம்ம மகிழ் சத்து மாவு. இப்போ இந்த சத்து மாவு வந்து யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகளுக்கு வந்து பாலில் ஆற்றி கொடுத்துக்கலாம். 200 மில்லி பாலுக்கு 1 டீஸ்பூன் அளவு போட்டாலே போதுமானது.
இது தவிர பெரியவங்க வந்து எப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவோட கலந்து சாப்பிட்டுக்கலாம், தோசை மாவோட கலந்து சாப்பிட்டுக்கலாம், இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் பண்ணலாம் இதில். அவ்வளோதானே, வேறு எதுவும் சொல்லணும். சுகர் பேஷண்ட் இது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் நல்லாயிருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த இணை உணவு. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை வந்து கூழாக காய்ச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் ரொட்டியாவோ புட்டாவோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம சத்து மாவு. இது வந்து இப்போ நம்ம வாங்க சத்து மாவை எப்படி வந்து செய்யலான்றதை, தோசை மாவோட கலந்து எப்படி செய்யலாம், குழந்தைகளுக்கு பாலில் எப்படி ஆற்றி கொடுக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம 400 கிராம் மகிழ் சத்து மாவு பாக்கெட்டை எடுத்துக்கிடுவோம். அதை வந்து கட் பண்ணி இப்போ வந்து தோசை மாவோட ஒரு 6 கரண்டி, அதாவது குழந்தைகளுக்கு ஒரு 2 தோசைக்குன்னா ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துகிட்டு இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதோட கலந்துட்டு தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நம்ம சத்து மாவு சேர்த்துருக்கிறது தெரியாமையே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவங்க விரும்பி அந்த டேஸ்ட்டு பழகிடுச்சுன்னா உங்கள்கிட்ட அந்த மாதிரி தோசை தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா காலையில் வந்து டீ காஃபிக்கு பதில் குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்தோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. அதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் வாங்க. இப்போ நான் சொன்ன பக்குவத்தின்படி சத்து மாவு நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கிற முடியும். அப்படி முடியாதவங்க எங்ககிட்ட கொரியர் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ மதுரை லோக்கல் பீப்புளுக்கு நேரடியாக டோர் டெலிவரியே நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து சத்து மாவு நீங்கள் வாங்கிட்டீங்க, இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் ஒரு சிலருக்கு தெரியாது. அந்த இதை நான் சொல்லிடுறேன். இப்போ சத்து மாவு தோசைக்கு ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துக்கிட்டு 3 கரண்டி இட்லி மாவோ தோசை மாவோ எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம சத்து மாவையும் கலந்துட்டு, உப்பு நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா உப்பு போட தேவையில்லை, இல்லாட்டி தேவையான அளவு உப்பு கலந்துட்டு தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா சத்து மாவு தோசை ரெடி ஆகிடும். குழந்தைகள் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுக்கு சத்து மாவு கொடுத்த மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த தோசை டேஸ்ட்டு பிடிச்சி அவங்களே உங்கள்கிட்ட இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அருமையாக இருக்கும். இது அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் எல்லாருமே டீ காஃபி தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து டீ காஃபி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய பேர் இப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா டீ காஃபியை குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும். அதுக்கு பதிலாக அன்னைக்கு ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னம்னா நம்ம சத்து மாவு பால் குடிக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மில்லி பாலுக்கு 1 ஸ்பூன் அளவு சத்து மாவு எடுத்துட்டால் போதும். அதை காய்ச்சி ஆற வச்ச பாலில் 1 ஸ்பூனை நல்லா கலந்துக்கணும். ஏன்னா கட்டிப்படும் சூடான பாலில் ஆற்றும்போது. அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம சூடு பாலில் ஆற்றி இனிப்புக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை இல்லை பனங்கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றோம். இப்போ பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சத்து மாவு வந்து புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து காரப்புட்டு இனிப்பு புட்டு அந்த மாதிரி ரெண்டுமே செஞ்சு சாப்பிட்லாம். இனிப்பு புட்டுக்கு வந்து நல்லா அரிசி மாவு புட்டுக்கு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி சத்து மாவை பிசறிக்கலாம். இல்லை அரிசி மாவு கொஞ்சம் சத்து மாவு கொஞ்சம் பாதியும் எடுத்துக்கலாம். இந்த தனியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அரிசி மாவும் சத்து மாவும் பாதியும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு புட்டு மாவு பதத்துக்கு பிசறிட்டு அடுப்பில் வேக வச்சுட்டு உங்களுக்கு இனிப்பு புட்டு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், கார புட்டு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த இதுவும் பிடிக்கல அப்படின்னா சின்ன வெங்காயம் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டு சத்து மாவோடு நல்லா கலந்துட்டு இந்த கேப்பை ரொட்டிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொட்டி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சத்து மாவில் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஆரோக்கியமாக அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை பயன்படுத்துங்க. அன்னைக்கு ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த லோகம் லைவ் சேனல் வந்து நான் நிறையா தடவை பார்த்துட்டு தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒவ்வொரு பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிச்சு கிராம சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு போய் லைவாகவே எடுத்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் சார் வந்து பர்சனலாக இது பண்ணி நம்ம இதுவும் இதில் வரணும் அப்படின்றதுக்காக சாரை இன்வைட் பண்ணியிருந்தேன். இன்னும் அவங்க வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சேனலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நிறைய பெண் தொழில் முனைவோர்கள் உருவாக்குறதுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும். அவருக்கு இந்த தருணத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.